நம்ம 2 பேரும் தனியா பேசினத அப்பா பாத்துட்டாரு. ஐயோ, ஆட மொத்தம் கொடுத்ததையும் தான் பாத்துட்டாரு. என்ன சொல்றமங்க? என்ன நினைச்சிருப்பாரு? சொன்னா கேக்குறியா? எனக்கும் அப்பா மேல பயந்தேன். பக்கத்துல வந்தா மட்டும் பயம்ல போயிருது. ஆனா நீ ஏன் தான் இப்படி பயந்துட்டு இருக்கன்னு தெரியல. சரியான பயந்தாங்கோலியா இருக்க. அதுக்கு இல்லமங்க, எனக்கும் அப்பா மேல பெரிய மரியாதை இருக்கு. அந்த மரியாதைக்கு இழுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, என்ன காதலிச்ச கல்யாணம் தானே பண்ண போற? ஏமாத்த மாட்டேல? அப்பாவுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். நீ முதல்ல பயந்துட்டு கிடக்காத. மண்டு முத்தமிழா, உன்னை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன அவ்வளவு பிடிக்குமா? சொல்லுவாங்க. ஐயோ, யாரா இங்க என்னடா பண்றீங்க? ஐயோ, என்ன நடக்குது இங்க? என்னடி பண்ற வெள்ளச்சி? ஏண்டா வளர்ந்தவன இருடி, ஒப்பனோட வாரி வாரு வாரு. முத்தமிழ் மேல எந்த தப்பும் இல்ல பாட்டி. பாட்டி விடுங்க பாட்டி. பாட்டி சொல்லாதீங்க பாட்டி. பாட்டி கையை எடுங்க. ஏண்டா உண்டை விடுக்கிட்டு ரெண்டே பண்றியா? நான் உன்னை என்ன மாதிரி நினைச்சுக்கிட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? வாங்கடி வாங்க. முத்தமிழ் மேல எந்த தப்பும் இல்ல பாட்டி. எல்லா தப்பும் ஏன் மேலதான். அப்பா கிட்ட நீ சொன்ன அப்புறம் உன் பேத்திய நீ உயிரோடையே பார்க்க முடியாது. சொல்லாத பாட்டி. வெள்ளச்சி, வளர்ந்தவன ஒப்பங்கிட்ட சொல்லாம விட மாட்டேன். பாட்டி வேணா பாட்டி, சொல்லாத பாட்டி. சொல்லாத பாட்டி. யாத்து போங்கடா, நான் பார்த்து போங்க. என்ன மன்னிச்சிடுங்கப்பா, மன்னிச்சிடுங்கப்பா. எந்திரிமா. அப்பா, உங்ககிட்ட மறைச்சு முத்தமிழ் கூட பழகி தொலைச்சிட்டும்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. பொதுவா ஆணும் பெண்ணும் காதலிக்கிற மாதிரி நான் அவன் மேல சபலப்பட்டு காதலிக்கலப்பா. நம்ம குடும்பத்து மேல வச்சிருந்த மரியாதைனாலையும் உங்க மேல வச்சிருந்த விசுவாசத்தினாலையும் தான்ப்பா. அது மட்டும் இல்லப்பா, யாருன்னே தெரியாத ஒருத்தர் நேர்மையா நம்பிக்கையா நம்ம கூட இருக்கிறதுனால அவன் மேல ஒரு ஈர்ப்பு வந்தது உண்மைதான்ப்பா. அதனால நல்ல குணமுள்ள ஒருத்தனை எந்த ஜாதி எந்த குலம்னு நான் பாக்கலப்பா. அப்படி பார்த்தா நம்ம மனுஷங்களே இல்லப்பா. இதுக்கு மேல ஒரு நல்லவன் எனக்கு கிடைப்பானாப்பா. அப்பா, உங்க முன்னாடி நான் இவ்வளவு நேரம் பேசினதே இல்லப்பா. எதுத்தும் பேசினது இல்லப்பா. ஏன்னா நீங்க எனக்கு முக்கியம்ப்பா. மத்தவங்கள மாதிரி பெத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு நான் கூட்டிட்டு போற அளவுக்கு கேவலமானவ இல்லப்பா. இப்ப சொல்லுங்கப்பா, நான் என்ன செய்யணும்னு சொல்லி. இந்த பாரு மங்க, அப்பாவை நம்பி சொல்லிட்டேல, நான் உன்னை மன்னிக்கிற அளவுக்கு நீ பெரிய குத்தம் ஒண்ணு செய்யலாமா? இது நம்ம குடும்ப கௌரவ பிரச்சனைமா. சொந்த பந்தம்லாம் வர வச்சு ஒரு நல்ல முடிவு எடுப்போம்மா. புரியுதாமா? அப்பா, ஏதோ நான் எதிர்த்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. என் வாழ்க்கை தொடரணும்னா அது முத்தமிழ் கூட மட்டும்தான்ப்பா. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. சரிம்மா, நீ வீட்டுக்கு போ. கவலைப்படாம போம்மா, அப்பா இருக்கேன். ஏப்பா கருப்பு, இன்னும் தூங்கலையா? உடஞ்சி உட்காந்துருக்க. இல்லத்தா, என்ன செய்ய சொல்ற? ஒத்த பிள்ளை, நறுக்குன்னு திட்டவும் முடியல. தோளுக்கு மேலே வளர்ந்துட்டால, அடிக்க முடியுமா? இருந்தாலும் அவளோட வாழ்க்கையை அவளே தேர்ந்தெடுக்கட்டுன்னு விட்டுற முடியுமா? அதான் அத்தா, ஒன்றுமே புரியல அத்தா. என்னடா பேசுற? பொம்பளை பிள்ளைக்கு எல்லாமே வாங்கி தரலாம். கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். ஊர்வாயை மூட முடியுமா? மங்கையை பார்க்குற மாதிரி தான் நான் அவனையும் பார்க்குறேன். பொறுப்பா வீட்டையும் பற்றையும் பார்த்துக்கிறான் தா. பொறுமையா இருப்பான் தா. ஐயோ, அதுக்காக மங்கை அவனுக்கு கட்டி வைக்க போறியா? மங்கையை கூப்பிட்டு கண்டிச்சு வைக்க பாருப்பா. புலம்பாம தூங்குட ஏழை காலையில் வச்சுக்கலாம்டா.
என்னடா இப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு? லே முத்தமிழே, உனக்கு இன்னைக்கு நல்ல நேரம்டா. மங்க உன எந்த குத்தம் சொல்லடா. ஆனா முகத்தை பார்க்கத்தேன் பாவமா இருந்துச்சு. ஐயாவும் ரொம்ப நல்லவர்றா. மங்கைய திட்ட கூட இல்லை தெரியுமா. அப்புறம் பேசிக்கலாம் சொல்லி அனுப்பிட்டாரா. டேய், இந்த நேரத்தில் நம்ம ஊருக்கு போகிறது எனக்கு என்னமோ நல்லதா படலடா. இங்க பாரு, இந்த டயத்துல தான் நம்ம ஊருக்கு போகணும். பேசாம வா, ஐயாட்ட இன்னைக்கே நம்ம சொல்லிட்டு கிளம்புறோம். மற்ற விஷயம்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. சம்பளம் தருவாங்களா தரமாட்டாங்களா ஒன்றும் புரியலையே. எப்படினாலும் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு பத்திரமா ஊர் போய் சேரணும். அது போதும்டா சாமி. ஐயா வாப்பா முத்தமிழே, வா வா செல்வம், உட்காருங்கப்பா. பரவாயில்லைங்கய்யா. ஐயா இன்னைக்கு ஊருக்கு போகலான் இருக்கோம். ஆமா ஆமாங்க, 2 பேரும் ஊருக்கு போறீங்களா? ஆமாங்க ஐயா. அம்மாவும் தங்கச்சியும் கண்ணுக்குள்ளே இருக்காங்க ஐயா. அம்மா மங்க 2 பேரும் ஊருக்கு போறாங்களா? சம்பள பாக்கிய கொடுத்து விட்டுரு. வழிச்செலவுக்கும் பணத்தை கொடுத்து விட்டீங்கன்னா அவங்க சந்தோஷமா ஊருக்கு போவாங்க. சரிங்கப்பா. முத்தமிழே, மங்கையை பொறுத்த வரைக்கும் அவன் எது கேட்டாலும் நான் தட்டவே மாட்டேன். உன்னோட தான் வாழப்போறேன்னு சொன்னப்ப கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உன்னை விட பொறுப்பானவன் என் மகளுக்கு யாரும் கிடைக்கவே மாட்டான். நான் மனசார சம்மதிக்கிறேன் முத்தமிழ். என்னடாமா, சரியா முத்தமிழ்? சரிங்க. அப்புறம் ஊருக்கு போறேன்னு உங்க அம்மாட்ட சொல்லி சம்மதத்தை வாங்க. என்னம்மா, சந்தோஷம் தானே உனக்கு? எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க? 5 மணிக்கு போறோம் ஐயா. பத்திரமா போயிட்டு வாங்கப்பா. அனுப்பி விட்டு வாங்க, போயிட்டு வாங்கப்பா. மங்க, நேத்து ஐயா உன்னை கண்ணா பின்னான்னு திட்டிடுவாருன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் மங்க. நான் தான் சொன்னேன்ல, என் அப்பா நம்ம காதல ஒத்துக்குவாருன்னு. முத்தமிழ், உன்னை என் உயிருக்கு மேல நினைக்கிறேன். என்னை ஏமாத்திட மாட்டியே? ஏ பைத்தியம், நாம 2 பேரும் காதலிக்கிறது உண்மையான காதல். இயற்கையா இணைஞ்சிருக்கோம். வேற எதுக்காகவும் எதையும் எதிர்பார்த்து நாம காதலிக்கல. அதனால நீ என்ன நம்பு. நான் நம்புறேன். நீயும் நானும் காதலிக்கிறதுக்கு ஒரு உண்மையான காரணம் இருக்கு. அதனாலதான் காதலிக்கிறோம். அதே சமயம் என் அப்பாவோட உசுரை காப்பாத்துனதுக்காகவும் என் உசுரை காப்பாத்துனதுக்காகவும் ஒரு தொகையை உனக்கு கொடுத்துருக்கலாம். நீ வேற பொண்ணையும் நான் வேற பையனையும் கல்யாணம் பண்ணிருக்கலாம். அப்புறம் ஊரான ஊருக்குள்ள 10 நாள் காதலிச்சுட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் அபார்ஷன் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி கேவலமான காதல் இல்லை நம்ம காதல். நம்ம காதல் நம்ம உசுருக்கும் மேல. ஊருக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துரு. என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியாது. வர்றேன். ஊருக்கு போய் தான் ஆகணும். அப்பதானே அம்மா கிட்ட உன்னை பத்தி பேச முடியும். ஐயா வேற அம்மா கிட்ட பேசணும்னு சொன்னாரு. என்னவா இருக்கும்? ஒரே குழப்பமா இருக்கு. எல்லாம் நம்ம கல்யாண விஷயமாத்தேன். ஆமாமங்க, நானும் பாக்குறேன். எப்ப பார்த்தாலும் நீ தாவணியிலே இருக்கியே. எனக்காக ஒரு நாளைக்கு சேலை கட்டேன். ஓ, அவ்வளவு ஆசையா? நீ அம்மாட்ட பேசிட்டு திரும்பி வரும்போது அப்ப நான் சேலை கட்டிக்கிட்டு தான் உன்னை வரவேற்பேன். போதுமா?